ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே கொத்து புரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பல்லாரி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கோங்க. பரோட்டாவை நல்லா சின்ன பொடி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு தக்காளி கொஞ்சம் ஒட்டிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதாக வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வேறு வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி விட்டுட்டு பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசுங்கய்யா, யார் பேசுகிறா? நீ தான் பேசிட்டு. வேறு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்படிங்க. நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எப்படி பண்ணி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் படிக்கிறதுக்கு வந்துட்டியா? பேசலாம், அதெல்லாம் அமைதியாக இருக்காண்டா. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு, ஆனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். அரிஞ்சிடும். அதுக்கு ரொம்ப கூட்டி வச்சுருந்தீங்க கறி போயிடும். ஓகே, இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை உடச்சி ஊற்ற போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் உள்ள தோடு விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். அழுங்காமல் குழுங்காமல் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் உழுந்துட்டுன்னா நீங்கள் எடுத்துடணும். இன்னும் சின்ன பிள்ளைங்களுக்கு தொண்டையில் குத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குக்கிங் பண்ணுறது வேறு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா தான். காமிக்கணுமா? பேசலாம் வந்துட்டேன். அது மட்டும்தான். இதுக்கு ஆஃப் பண்ணிட்டப்போ இல்லை இல்லை, அது போட்டு வசக்கணும், சால்னா ஊற்றணும். இதெல்லாம் இப்படியே எனக்கு சேர் மட்டும் கொடுக்குறேன். சேரை எங்கே போட போகிற? எனக்கு எதுக்கு? இதில் உனக்கு ஒரு 5 நிமிஷம் இப்படி நிற்க முடியலையா? ரெண்டு பிடிச்சிக்கா. இதில் வந்து உழுது. அந்த முட்டையை ரொம்ப இது பண்ணிடாத, அது கொஞ்சம் குண்டு குண்டாக உழணும். அப்போ போதும். மேல் டாப்பில் இது ஆகணும். சூர்யா சமையல். அடி பிடிக்கா. பொரட்டை போட்டுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போட்டு. இப்படி கொஞ்சோண்டு புரோட்டா எடுத்து போட்டுக்கலாம். இரு, நான் போடுறேன். இருல அந்த
இல்லை முட்டை கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் இரு. மீன் போட்டோம்னா உன் தொல்லை தாங்க முடியாது. அப்படியே தட்டு போ. இல்லை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை சாரல் மாதிரியே உழுவுது. அப்படி போடு மொத்தமா அள்ளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது போட்டுக்கலாம். இந்த இலையை அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும் சாப்பிடுறது. சரியா? எப்படி சால்னா ஊற்றணும். ஏன்னா சால்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தான் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம இப்படி தான் நம்ம பண்ணி சாப்பிடுவோம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் கிண்டி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட்டு அப்படி பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸு. சால்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஊற்றிடாதீங்க. அளவுக்கு லேசாக எடுத்துட்டு எப்படி எடுக்க ஒரு செருப்பு இந்த செருப்பு ஃப்ரெண்ட்ஸ். மனம் அப்படியே வீசுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உள்ளடி உங்களுக்கு காமிக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கா? அப்படியே எங்களுக்கு மனம் அப்படியே வீசுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கிட்டு நான் எரிப்பு இன்னும் கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எரிப்பு அவ்வளோ இல்லை. லைட்டாக உப்பு பண்ணுங்களா? உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கொஞ்ச நாளாக காய்ச்சல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வீடியோவே போடல ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு காய்ச்சல் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 14ஆம் தேதி ஆகிட்டு. இன்னும் சரியாகல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு இன்றைக்கி தான் ஒரு நல்ல நாள். எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்திருக்கா. கமெண்டில் இப்போ என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. பாருங்க உப்பு கரெக்டாக இருக்கு. உப்பு போடணுமா? உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அழகான கொத்து புரோட்டா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆஃப் பண்ணிடுறேன். சேர்க்கந்தான் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ்.